அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். அண்மையில் நடைபெற்ற ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது விழாவிலே டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு கேஎஸ் ரவிக்குமார் குறிப்பிட்டிருந்ததை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டூரிங் டாக்கீஸ் இன்னொரு புதிய உயரத்தை தொட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையிலே தொலைபேசியிலும் தொலைக்காட்சி திரைகளிலும் சாய் விசித்ரா நிகழ்ச்சியை கண்டுகளித்த நீங்கள் இனி விமான பயணத்தின் போதும் அந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். கடந்த மார்ச் 26 முதல் சாய் விசித்ரா நேர்காணல்கள் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்திலே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. இது டூரிங் டாக்கீஸுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த உயரத்தை டூரிங் டாக்கீஸ் தொடுவதற்கு காரணமாக அமைந்த உங்கள் எல்லோருக்கும் சிறந்தாழ்ந்து என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தியாகராஜன் குமாரராஜாவோட 2வது படம் 8 வருஷம் கழிச்சு வந்துச்சு. தேசிங்க பெரியசாமி முதல் படம் பண்ணியும் 6-7 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி முதல் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இன்னும் படம் பண்ணாமல் வேற எந்த டைரக்டர் இருக்காங்கன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. முதல் படம் வெற்றியடைந்த நிலையிலும் அடுத்த படத்துக்கு 6-7 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட இயக்குனர்னா தியாகராஜன் குமாரராஜாவும் தேசிங்க பெரியசாமி தான். அவர்களைப் போல யாரும் அந்த அளவு இடைவெளி எடுத்துக்கொண்டதாக தெரியல. ஜெயிலர் 2 படத்துக்கு இன்னுமே ஷாருக் கான் மோகன்லால் டேட் கிடைக்கலன்றது உண்மையா? அப்படி மோகன்லால் படத்தில் இல்லைன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே படம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகாதான்னு மதிஷந்த் ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அந்த படத்துக்கான ஷாருக் கானுடைய காட்சி ஏற்கனவே முடிவாகிவிட்டது. அதனால் அவர் அந்த படத்தில் நடிக்கிறார், அது எந்த சந்தேகமும் இல்லை. அந்த படத்தில் மோகன்லால் நடிக்கலைன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். நீங்களே அது எதனால் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தமிழ் தெலுங்கு சினிமாவில் ஒரு டைம் கலக்கிட்டு இருந்த கோவை சரளாவை இப்போ படங்களில் பார்க்க முடியறதே இல்லையே, அவங்க என்ன ஆனாங்கன்னு பூஜா ஹைதராபாத்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ எப்படி மார்க்கெட் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் எப்படி மார்க்கெட் போகுது, எப்போ போகுது அப்படின்றதையும் சொல்லவே முடியாது. பையா படம் ரீரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு சுபாஷ் பொள்ளாச்சிலேருந்து கேட்டிருக்காங்க. பையா படத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே அந்த படத்தை மறுவீடு செஞ்சாங்களே, நீங்கள் பார்க்கலையா என்ன? ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதை எதிர்த்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் குரல் கொடுக்கலையே ஏன்னு கோயம்புத்தூர்லேருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனை பற்றி எவ்வளோ பேர் குரல் கொடுத்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் குரல் கொடுத்தாலும் அது அவ்வளவு எளிதிலே முடிகின்ற பிரச்சனை இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் ஒரு சிலர் குரல் கொடுக்காமல் இருக்கிறார்கள். அபிஷன் ஜீவன் யாருக்காவது ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரா, இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி தான் அவரோட முதல் படமான முருகன் விழுப்புரத்துலேருந்து கேட்டிருக்காரு. யார்கிட்டையும் உதவி இயக்குனராக அவர் பணியாற்றவில்லை. இப்போ பெரும்பாலான இயக்குநர்கள் எங்கேருந்து வராங்கன்னா அவங்களே குறும்படங்கள் உருவாக்கி அதுலேருந்து தான் இயக்குநர்களாக அடுத்த பரிமாணத்தை காண்கிறார்கள். அப்படிப்பட்ட வழியிலே தன்னுடைய முதல் படமான டூரிஸ்ட் ஃபேமிலியை இயக்கியவர் தான் அபிஷன் ஜீவந்த். இதய முரளி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு அபி திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. இதய முரளி படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 90% முடிவடைந்து விட்டது. நடிகர் அஜித் தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி இருக்கிறது. அவர் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்திலையா இல்லை ரேசிங்கில் சம்பாதிச்ச பணத்திலையான்னு சேலத்திலிருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. அஜித் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறார் என்றால் அப்படி ஒரு நிறுவனத்தை தொடங்குவதற்கு கோடிக்கணக்கில் செலவெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஃபிலிம் சேம்பரில் 2.5 லட்ச ரூபா கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அவர் ஏற்கனவே தன்னுடைய ரேஸ் எல்லாம் வச்சு ஒரு டாக்கு ஃபிலிம் ரெடி பண்ணியிருக்கார். அந்த படத்தை இந்த நிறுவனத்தின் சார்பில் வெளியிடுவது தான் அவருடைய திட்டம். டாக்டர் லிங்குசாமி இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு சந்தோஷ் சேலத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் லிங்குசாமியுடைய இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. டைரக்ஷன்லேயே கவனம் செலுத்திட்டு இருக்க RJ பாலாஜி அடுத்து எதுவும் படம் நடிப்பாரா இல்லை டைரக்ஷனே கண்டினியூ பண்ணுவாரான்னு சுந்தர் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேள்வியாக கேட்டிருக்கீங்களோ அதை பற்றி தான் RJ பாலாஜி இப்போ தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறார். விரைவிலேயே அதை பற்றி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தர் சி நிற்கிற தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர் சி நிற்கிற தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சுலபமாக ஒரு கேள்வியை கேட்டீங்க. அவ்வளவு எளிதிலே பதில் சொல்லக்கூடிய விஷயமா அது. இன்னும் 2-3 வாரங்கள் போனால் தான் அதை பற்றி ஏதாவது கணிப்புக்கே வர முடியும். மூடர்குடம் 2 படத்தோட டீசர் அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும்னு மலேசியாவிலேருந்து ஷாம் கேட்டிருக்காங்க. மூடர்குடம் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 15 நாட்கள் இருக்குது. படத்துடைய வெளியீட்டு தேதி நிச்சயம் பண்ணதுக்கு பின்னால் தான் அந்த படத்துடைய டீசரை வெளியிடுவார்கள். பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் சிம்புவுக்காக 1 வருஷம் காத்திருப்பாரா இல்லை அதுக்குள்ளே சின்ன பட்ஜெட் படம் எதுவும் பண்ணுவாரான்னு ஆத்தூர்லேருந்து மாறான் கேட்டிருக்காங்க. வேறு எந்த பட வாய்ப்புகளும் வரலன்னா நிச்சயமாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் சிம்புவுக்காக காத்திருப்பார். லீடர் படத்துக்கு லஜன் சரவணா எத்தனை கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரு,
அவரோட அடுத்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் உயர போகுதுன்னு அருண் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. லீடர் படத்தை தயாரிக்கிறது யாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? லீடர் படத்தை தயாரிப்பது லெஜண்ட் சரவணன் தான். மிக பிரம்மாண்டமாக அந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார். ஏப்ரல் 3ஆம் தேதி வெளிவர இருக்கின்ற அவருடைய லீடர் படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் அவர் யாராவது தயாரிப்பாளர் ஒப்பந்தம் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கொடுக்க வேண்டியிருக்கும். பீம்சிங் அவர்கள் படம் தயாரிச்சிருக்காரா? அவர் தயாரித்த முதல் படம் என்ன, கடைசி படம் என்னன்னு வெற்றி நகர்லேருந்து முத்து கேட்டிருக்காங்க. பீம்சிங் நிறைய படங்களை தயாரித்திருக்கிறார். பதிபக்தி என்ற திரைப்படம் தான் அவர் தயாரித்த முதல் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் MS விஸ்வநாதன், எழுத்தாளர் சோழமலை ஆகியோரும் அவருடைய பங்குதாரர்களாக இருந்தார்கள். அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் விலகிவிட அந்த நிறுவனத்தை தானே ஏற்று சொந்தமாக பல படங்களை தயாரித்தார் பீம்சிங். அந்த நிறுவனத்தின் சார்பிலே அவர் கடைசியாக எடுத்த படம்னா அது பாதுகாப்பு என்ற திரைப்படம். அதற்கு பின்னால் அவருடைய நிறுவனத்தில் படத்தை எடுத்தாங்க. ஆனால் பீம்சிங்குடைய பெயரில் எடுக்கல, அவருடைய பையனான இருதயநாத் பெயரில் எடுத்தாங்க. அந்த படம் சில நேரங்களில் சில மனிதர்கள். ராதிகா அவர்கள் நடித்த தாய்க்கிழவி படம் எப்போ OTTயில் வெளியாகும்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தாய்க்கிழவி திரைப்படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஏப்ரல் 1 வாரத்தில் வெளிவர இருக்கிறது. 7G ரெயின்போ காலனி படத்தில் நடித்த நடிகர் ரவிகிருஷ்ணா என்ன ஆனார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாண்டிச்சேரியிலேருந்து ராம் கேட்டிருக்காங்க. 7G ரெயின்போ காலனி படத்தில் நடித்த ரவிகிருஷ்ணா தான் 7G ரெயின்போ காலனி படத்தினுடைய பார்ட் 2லையும் நடிக்கிறார். இப்போ அவருடைய தோற்றத்தை கூட அவருடைய தந்தையான AM ரத்னா என்கிட்ட காமிச்சார். மிக லட்சணமாக இருக்கார். தொடர்ந்து அவர் திரைப்படம் நடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. துருவ் விக்ரம் அடுத்ததும் படம் நடிச்சிட்டு இருக்காரா? அவரை பற்றி எந்த அப்டேட்டும் வரலைன்னு திருச்சியிலேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. பைசன் திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பின்னால் துருவ் அடுத்த படத்தில் நடிக்காமல் இருப்பாரா? நடிப்பதற்கான முயற்சியில் தான் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார். மிக விரைவிலே அதை பற்றிய அறிவிப்பு வரும். தானாக்காரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் தமிழ் கார்த்தியை வச்சு எடுக்க போகிற படத்தோட ஷூட்டிங் எப்போ தொடங்கும்னு கணேஷ் வண்டலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தானாக்காரன் படத்தினுடைய இயக்குனரான தமிழ் கார்த்தியை வைத்து எடுக்கின்ற படத்தினுடைய பெயர் மார்ஷல். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 70% முடிவடைந்து விட்டது. தமிழில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன ஹிஸ்டாரிக்கல் ஃபில்ம் எதுன்னு அர்ஜுன் ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழில் முதல்ல உருவான பேசும் படமான காளிதாஸ் திரைப்படமே சரித்திர படம் தானே. சாய் அபயங்கர் ஆல்பம் சாங்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை சினிமா சாங்ஸ்க்கு கொடுக்கறது இல்லையேன்னு சோஃபி பெரம்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லா பாடல்களுக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவத்தை தான் சாய் அபயங்கர் காட்டி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவருடைய பாடல்கள்லாம் அந்தளவு வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றன. சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய பேர் கியூப்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு மாறன் ஆத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களை திரையரங்குகளில் இப்போ நீங்கள் டிஜிட்டல் முறையில் தானே பார்க்குறீங்க. அப்படி டிஜிட்டல் முறையில் நீங்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து தருகின்ற ஒரு நிறுவனம் தான் கியூப். அடுத்து இன்று ஒரு தகவல். மாடர்ன் தியேட்டர்ஸுடைய தயாரிப்பிலே உருவான திரைப்படம் தான் வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஜெமினி கணேசன், அசோகன் ஆகிய இருவரும் நடித்திருந்தார். அந்த படத்தில் எதிர்மறை கதாநாயகனாக நடித்திருந்தார் ஜெமினி கணேசன். அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருந்ததுனால ரெகுலராக திரைப்படங்களில் வில்லனாக நடிக்கின்ற யார் நடித்தாலும் அந்த படம் வெற்றி பெறாது. ஒரு கதாநாயகன் நடித்தா தான் வெற்றி பெறும் என்று எண்ணிய ராமசுந்தரம் அந்த படத்தில் ஜெமினி கணேசன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எண்ணினார். ஆனாலும் ஜெமினி கணேசன்கிட்ட போய் யார் பேசி அவரை ஒப்புக்கொள்ள வைப்பது? அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு சரியான தூதர் தான் மனோரமா தான் ஜெமினி கணேசன்கிட்ட பேசி அந்த கதையை பற்றி சொல்லி, இந்த கதை இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது, இதில் நீங்கள் நடிச்சிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று சொன்னார். அந்த படத்தை பார்க்கின்ற போது எந்த ரசிகராலும் அந்த படத்தினுடைய கதைப்போக்கை அவ்வளவு எளிதிலே ஊகித்து விட முடியாது. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது. ராமசுந்தரத்தினுடைய இயக்கத்தில் உருவான வல்லவனுக்கு வல்லவன் மாபெரும் வெற்றி படமாக மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு அமைந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ஜெமினி கணேசன் அதிலே வில்லன் கதாபாத்திரத்திலே நடித்தது தான் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.